தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜ் ஆட் பண்ணி இந்த ஸ்டைலில் ஒரு லிரிக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் இமேஜில் உள்ள பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் இமேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி கேலரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம் உங்களோட பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடும். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்த பிறகு கீழே உள்ள டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. லைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி இந்த கேமரா சிம்பிள் எனபிள் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அகைன் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்களோட பிக்சர் வந்து தெரியும். இந்த பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஸ்டார் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண உங்களோட பிக்சர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் ஃபிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துட்டு இந்த மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மை கிளிக் பண்ணி இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி சைஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்மால் பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் பேக் வந்துடுறேன். கொஞ்சம் ரைட்டில் லெஃப்ட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரைட்டில் சென்டரில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இங்கே வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக ரெண்டராகி முடிச்ச பிறகு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து காட்டும். கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.